ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல 16வது பாட்டு பார்க்க போறோம். விதியோடு முனிவரும் விண்ணுள்ளோர்களும் மதிவளர் சடைமுடி மழுவலாளனும் அதிசயமுடன் உவந்து அயல் அருந்துழி கொதிகொள்வேல் அரக்கர்தம் கொடுமை கூறினார். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். விதியோடு முனிவரும் விண்ணுள்ளோர்களும். நான் விதினா நான் இது பிரம்மா, அவருக்கு விதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதனால இந்த இடத்துல விதியோடு அப்படின்னா நான்முகனும் முனிவர்களும் விண்ணுள்ளோர்களும் விண்ணுலகில் வாழும் தேவர்களும் மதி வளர் சடைமுடி மழுவலாளனும் பிறைச்சந்திரன் வாழும் சடைமுடியையுடைய மழுவாளியான சிவபெருமானும் அதிசயமுடன் உவந்து அயல் இருந்துழி மிகுந்த வியப்புடன் மகிழ்ந்து திருமாலுக்கு அருகில் அமைந்த ஆசனங்களில் இருந்த பொழுது கொதிகொள் வேல் அரக்கர்தம் கொடுமை கூறினார். கொதிக்கும் வேலை உடைய அரக்கர்களது கொடுந்தொழிலை சொன்னார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். கூறினார் அப்படின்னு வருது இல்ல, அரக்கர்தம் கொடுமை கூறினார் அப்படின்னு. யார் கூறினார்கள் அப்படின்னு கேட்டா, இது அப்படின்னு நம்ம மொத்தமா சொன்னேன்ல, அதாவது இந்த எப்படி வசிஷ்டர் அவர் நினைச்சு பாக்குறாரு, ஞான கண்களால பாக்குறாரு. அப்போ திருமால் தேவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததை எண்ணி பாக்குறாரு. அதுதான் 23 பாடல்கள்னு சொன்னேன்ல. அதுல அந்த வரிசையில 18வது பாடல்ல வானவர் அப்படின்னு எழுவாய் வரும். அந்த எழுவாயை கொண்டு வானவர் கூறினார் அப்படின்னு நம்ம எடுத்து படிக்கணும். இந்த இடத்துல விதியோடு ஆரம்பிக்கும் போது விதியோடு முனிவரும் வெண்ணுளோர்களும் இது மதிவளர் சடைமுடி மழுவலாளனும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் உண்மை வருது, விகுதி வருது. ஆனா முதல்ல எடுத்தோடனே விதியோடு அப்படின்னு சொல்ற இடத்துல விதியும்னு தானே வந்திருக்கணும். விதியும் முனிவரும் வெண்ணுள்ளோர்களும் அப்படித்தானே வந்திருக்கணும். ஆனா விதியோடு முனிவரும் அப்படின்னு வந்திருக்கு. அந்த ஒடு உருபுக்கு இந்த இடத்துல அப்படிங்கறதோட சேர்த்து உண்மை பொருள்ல தான் வந்திருக்கு. பொதுவாவே இப்ப நம்ம ஒடு உருபு எங்க கொடுப்போம்னா, யாருக்கு இப்ப வரிசையா ஒரு 4-5 பேர் சொல்றோம், அதுல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்குதான் ஒடு உருபு கொடுக்கணும். இப்ப என்ன சொல்றது, இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த உதாரணம், நாயும் ராமனும் வந்தார்கள்னு சொல்லணுமா, நாயும் ராமனும் வந்ததுன்னு சொல்லணுமா? ரெண்டுமே தப்பு. வந்தார்கள்னு சொன்னா நாய்க்கு மரியாதை கொடுத்த மாதிரி ஆயிடும். வந்ததுன்னு சொன்னா ராமனுக்கு மரியாதை இல்லாம ஆயிடும். அதனால எப்படியும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி 2-3 விஷயங்களை சேர்த்து சொல்லும் போதுதான் ஒடு உருபு கொடுக்கணும். சரி, அப்ப ஒடு உருபு யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, இது நாயோடு ராமனும் வந்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா நாய்க்கு தான் முக்கியத்துவம். நாயோட கூட ராமனும் வந்தான் அப்படின்னு. ராமனோடு நாயும் வந்ததுன்னு தான் சொல்றதுதான் இலக்கண முறைப்படி சரி. அப்போ ஒடு உருபு யாருக்கு கொடுக்கணும்? ரொம்ப முக்கியமான ஆளுக்கு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி அப்ப இங்க விதியோட எல்லாரையும் விண்ணோர்களை சொல்றாரு, சிவனை சொல்றாரு, எல்லாரையும் சொல்றாரு. ஆனா முதல்ல சொல்றது விதியோடு அப்படின்னு ஒடு உருபு பிரம்மாக்கு தான் கொடுத்திருக்காரு. அப்படின்னா அது பிரம்மா தான் இவர்களுக்குள்ள வசதியான்னு கேட்டா அப்படி கருத்தம் கிடையாது. ஏன் பிரம்மாவை சொல்றாருன்னா, அவரு தான் இந்த மாதிரி இந்திரஜித்துக்கு எல்லாம் வரத்தை கொடுத்து அரக்கர்கள் இவ்வளவு துன்பம் படுவதற்கு அவர் தான் மூல காரணமா இருந்தாருங்கிறதுனால ஒடு உருபு முதல்ல சொல்லி அவரை தான் முதலையே சொல்றாரு, விதியோடு முனிவரும் அப்படின்னு. அடுத்தது சிவனை வர்ணிக்கும் போது மதிவளர் சடைமுடி மழுவலாளனும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மழு அப்படின்னாலே கோடாலின்னு அர்த்தம். அதாவது மழுங்க செய்வது. அவன் என்ன சொல்றது, புத்தி மழுங்கி போச்சா அப்படின்னு கேட்போம்ல. அந்த மழுங்குதல் அப்படின்னா கூர்மையா, புத்தி கூர்மை இல்லாம போச்சா. எப்ப புத்தி கூர்மை இல்லாம போகும்? ஒரு கோடாலியை எடுத்து மொத்தமா வெட்டி விட்டா மழுங்கி போயிடும்ல. அந்த மழுங்குதல்
அயோத்தி நகர்ல எப்பேற்பட்ட இது இருக்கு, மதில் சுவர்ல எப்பேற்பட்ட பாதுகாப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குற பாட்டுல நம்ம ஏற்கனவே மழுன்னா என்னன்னு பாத்திருக்கோம். 104வது பாட்டுல சினத்து அயில் கொலை வாழ் சிலை மழு தண்டு சக்கரம் தோமரம் உலக்கை கணத்திடை உருமின் வெறுவரும் கவன்கள் என்று இவை கணிப்பு இல கொதுகின் இனத்தையும் உவனத்து இரையையும் இயங்கும் காலையும் இதமல நினைவார் மனத்தையும் எரியும் பொறி உள என்றால் மற்ற இனி உணர்த்துவது எவனோ அப்படின்னு. அதாவது எப்பேற்பட்ட ஆயுதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிற இடத்துல இது வாழ் வில் மழு தண்டு சக்கரம் தோமரம் உலக்கை கவன்கல் இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டு வந்தார்ல. அப்பவே நான் சொல்லியிருக்கேன், மழு அப்படிங்கிறது கோடாலியை குறிக்கும். அந்த மழு இல்லாட்டி மழுவை இது ரெண்டுமே கோடாலியை தான் குறிக்கும். அதனால மழுவாளி அப்படின்னா கையில், வாழ் அப்படின்னாலே கையில் ஏந்தியது அப்படின்னு அர்த்தம். அதனால மழுவாளி அப்படின்னா கோடாலியை கையில் ஏந்தியவன் அப்படின்னு அர்த்தம். மழுவலாளன். அதனால சிவனுடைய ஒரு பிக்சரைசேஷன்ல ஒரு கையில கோடாலி இருக்கும்ல, அதனால சிவனை மழுவலாளன் அப்படின்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட மழுவலாளன்? மதி வளர் சடை முடி. சிவபுராணத்துல ஒரு கதை ஒண்ணு வரும். அதாவது என்னன்னா, சந்திரனுக்கு ஒரு சாபத்தினால தேய்ந்து கொண்டே போவான் அப்படின்னு ஒரு சாபம் வரும். அதனால அந்த சந்திரனை எடுத்து பிறை சூடனாக சூடிக்கொண்டு அவர் சிவபெருமான் தன்னுடைய சடையில சூடினதுனால மீண்டும் வளருது அப்படின்னு அதுக்கு ஒரு தத்துவார்த்தமா ஒரு காரணமும் சொல்லுவாங்க. அதனால இங்க மதி வளர் சடைமுடி மழுவலாளன் அப்படின்னு சிவனை சொல்றாரு. அடுத்தது அயல் இருந்துழி. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்த இடத்துல இவருங்க அரக்கர் செய்யக்கூடிய கொடும் செயல்களை வானவர்கள் சொல்றாங்க அப்படின்னு வருது இல்ல. அதுல கொதி கொள் வேல் அரக்கர் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் வேல் வைத்திருக்கிறார்கள், அதனால கொள்வேல் அரக்கர், அது ஓகே. கொதி கொள்வேல் அரக்கர் அப்படின்ற வர்ற இடத்துல கொதி அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க அதாவது கொல்லுலையில கொண்டு போய் வேலை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அப்படித்தான் தயார் பண்றாங்க அந்த ஆயுதத்தை. அதனால கொதி கொள் வேல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. விதியோடு முனிவரும் விண்ணுளோர்களும் மதிவளர் சடைமுடி மழுவலாளனும் அதிசயமுடன் உவந்து அயல் அருந்துழி கொதிகொள்வேல் அரக்கர்தம் கொடுமை கூறினார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.